வீவர்ஸ், இந்த பல்லவரம் சந்தைக்கு போகிறதுக்காக திருச்சூலம் இறங்கிட்டு விமான நிலையத்துக்கு எதிர்க்க கிராஸ் பண்ணி போகிறப்ப நான் பார்த்த இந்த ஹோட்டல் தள்ளுவண்டி கடை. 70 ரூபாய் அன்லிமிட்டெட் மீல்ஸு, பார்சல் 80 ரூபாய். ஒரு பொரியல், ஒரு சாம்பார், ரசம், காரக்குழம்பு, மீன் குழம்பு, வத்தல், ஊறுகாய் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அன்லிமிட்டெடு தான். ஒயிட் ரைஸு, சாம்பார், காரக்குழம்பு, மீன் குழம்பு, இது தவிர தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம் இருக்குது, தயிர் சாதம் இருக்குது. 50 ருபீஸ். மீன் வாங்கினோம்னா தனியாக இருக்குது, சிக்கன் கிரேவி தனியாக இருக்குது, முட்டை கிரேவி தனியாக இருக்குது. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா இந்த சைடில் வந்து ஹோட்டலே கிடையாது. இந்த அம்மா வச்சுருக்கிறவங்கன்னா பார்த்த உடனே எனக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு. இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு தான் போனோம், கையேந்தி பவன். காரணம் என்னென்னா, கையேந்தி பவன் வந்து எல்லாருமே அந்த உழைக்கும் வர்க்கம் என்ன செய்வாங்கன்னா, 4 கஸ்டமர் நம்மக்கிட்ட வரணுன்னா தான் வீட்டில் என்ன மாதிரி செய்கிறாங்களோ அதோட பெஸ்ட்டாக செஞ்சு கொடுப்பாங்க. விலை மலிவாகவும் இருக்கும். இதுதான் சீக்ரெட். இந்த தள்ளுவண்டி கடையில் மக்கள் நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு உண்டான காரணம். மீன் குழம்பு பேசிக்காக இவங்க வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி திருநெல்வேலியாக இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான ஒரு இதுவெல்லாம் வச்சுருப்பாங்க. தயிர், மோர், ரசம், வறுத்த மீன் 20 ரூபாயிலேருந்து 40 ரூபாய். ரேட் வந்து அன்னைக்கு மாறும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து இந்த கிரேவி, சிக்கன் கிரேவியும் வந்துட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. சிக்கன் கிரேவி வந்து எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருந்தது. முட்டை, வேக வச்ச முட்டை கிரேவி 15 ருபீஸ் தான். இது தவிர அவங்கக்கிட்ட வந்துட்டு என்ன இருக்குது, சாப்பாடு சாப்பிடலைனாலும் உங்களை வாங்கன்னு சொல்லி உபசரிக்க ஒரு டீ, மோரெல்லாம் கூட வச்சுருக்குறாங்க. அவங்கக்கிட்ட பேசலாம் என்ன ஏதுன்றதை நான் வந்து அப்சர்வ் பண்ணதை நான் கேட்டப்போ விலை சொன்னாங்க. மக்களாகிய நீங்களும் அவங்களோட பேசலாம், என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, எப்போத்துலேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. இப்போ அந்த அம்மா இந்த சாப்பாடு கொடுத்த உடனே பேசுவாங்க பாருங்க. ஒருத்தர் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. 19 வருஷமா செய்றீங்களா? 2019 இருந்து செய்றீங்க. சாப்பாட்டு விலை என்ன? ஒயிட் ரைஸ் 70 ரூபாய். சாப்பிடுறது பார்சல் வந்து 80 ரூபாய். ஓ, மீன் எல்லாம் வாங்கினா ஒயிட் ரைஸ். மீன் வந்து ஒரு நாளைக்கு ரேட்டை பொறுத்து தோராயமா என்ன இருக்கும்? தோராயமா 20 ரூபாயில இருந்து 40 ரூபாய்க்குள்ள. இந்த சிக்கன் வந்து 50 ரூபாய் ஒரு பிளேட். ஒரு பிளேட். முட்டை தொக்கு 15 ரூபாய். எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க? 11:30 இருந்து 4 மணி வரை. என்ன சாப்பாடு சாப்பிடுறவங்க என்ன சொல்லிருக்காங்க உங்ககிட்ட? அன்லிமிட்டட் போடுறாங்க, சாப்பாடு பரவாயில்ல, நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு அப்படின்னு. ஒயிட் ரைஸ் இந்த இடத்துல கிடைக்கல, அதனால எல்லாருக்குமே கொஞ்சம் கையில பிளேட்டுக்கெல்லாம் போயிட்டு வரவங்க எல்லாம் விரைச்சி சாப்பிட்டாங்க. ஓ, பாருங்கள், ஒயிட் ரைஸும் இருக்குது, தக்காளி சாதம் இருக்குது, எலுமிச்சை சாதம் இருக்குது, தயிர் சாதம் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுப்பாங்க. அன்லிமிட்டெடு தான், எல்லாமே அன்லிமிட்டெட். அந்த சைட் டிஷ் மட்டும் உங்களுக்கு எது தேவையோ அது வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நாளைக்கு கொடுங்கன்னு. இங்கே இருக்கிறவங்க ரெகுலராக இந்த ஆட்டோ ரிக்ஷாஸு, இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்த கூலி வேலைக்கு வரவங்க, பாரம் சுமக்கிறவங்க, மார்க்கெட் போகிறவங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரவங்க அத்தனை பேருக்குமே வந்துட்டு இது ஒரு பெரிய இது. 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டடாக இருக்குது அந்த சாப்பாடு. பாருங்கள் எவ்வளோ ரைஸ் வச்சு கொடுக்குறாங்க. பார்சலாக இருந்தால் 60 ரூபாய். ஸோ இது கூட வந்து ஒரு ஊறுகாய், அப்பளம் கொடுக்குறாங்க. இந்தம்மா பாருங்கள், அந்த மார்க்கெட்டுக்காக வந்தவங்க தக்காளி சாதம் வாங்கிட்டு சாம்பார் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாங்க. காரணம் என்னென்னா, நம்ம வந்து தினக்கூலிகளாகவும் சம்பளம் கம்மி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஹோட்டலை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் இந்த நடைபாதை கடைன்றது வந்து கேவலம்லாம் கிடையாது. 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ ஒரு பெரிய நல்ல ரெஸ்டாரண்ட்லேயோ சாப்பிடக்கூடிய ருசியை விட இந்த இடத்துல ருசி ரொம்ப நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா, இவங்களுடைய வாழ்வாதாரம் இதில் தான் இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் தன்னை விட நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும், ருசியாக கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் மக்கள் திரும்ப வருவாங்க. அதன் மூலம் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றிக்கணுன்றதுக்காக எப்படி ஆகுதோ அந்த அளவுக்கு ருசி வெளியத்தை விட நம்ம ருசி நிறைய கொடுக்கணும். சாப்பாடு கேட்டால் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும். காரணம் இதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம். இதுதான் அங்கே இருக்கிற சீக்ரெட். நிறைய மக்கள் வந்துட்டு
இப்போல்லாம் வந்து தள்ளுவண்டி கடை ரோட் சைட்லலாம் சாப்பிட்றதுக்கு காரணமே வந்து என்னென்னா, இந்த ஹோட்டலை விட இங்கே வந்துட்டு இன்வால்வ்மெண்ட் அண்ட் டெடிகேஷனோட செஞ்ச மக்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுறதுக்கு காரணமே இதன் மூலிமா வருமானம் ஈட்டி தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணுன்ற ஒரே ஒரு மோட்டிவேஷன் தான். ப்ளஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய உமன்ஸ் தான் இருப்பாங்க. இதை எடுத்து நடத்துகிறவங்க எல்லாருமே பெண்மணிகளாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு சாப்பாடுன்றப்ப வந்து ருசி எல்லாமே வந்து நல்லா இருக்கும். அந்த ஒரு இதில் தான். 2வது இந்த ஏர்போர்ட் எதிர்க்க இருக்கிறது வந்து அதிசயம். ஏன்னா இங்கே வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க. பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஒன்று எடுத்தாலே 400-500 ரூபாய் இருக்கும். அந்த மாதிரி இலையெல்லாம் போக முடியாது. ஸோ இந்த அம்மா நடத்துகிற உணவகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் சாப்பிட்டுட்டு இங்கே ரிவ்யூ பண்ணேன். அப்படி ரிவ்யூ பண்ணப்போ 2 பேரை நான் பார்த்தேன். ஒரு ஹேண்டிகேப்ட் வந்தார். முகம் சுளிக்காமல் அந்த அம்மா அவருக்கு சாப்பாடு பரிமாறின விதம், கேட்டு வச்ச விதம், ஒரு கஸ்டமர்கிட்டையும் புன்சிரிப்போட என்ன வேணும்னு கேட்குறது. இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசானவங்க வந்து நின்றுட்டு அந்த கடைக்காரம்மா கிட்ட ஒரு சாப்பாடு கொடு, என்ன சாப்பாடு வேணும், ஒரு சாப்பாடு கொடு. சாப்பாடு எவ்வளோ? 70 ரூபாய். காசு இல்லை என்கிட்ட. காசு இல்லையா? சரி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி நிற்க வச்சுட்டு திருப்பவும் ஒரு முறைக்கு 2 முறை கேட்டு சாப்பாடை தனியாக ஓசியில் கேட்குறாங்கன்னு சொல்லி இல்லாமல் இந்த பாருங்கள், இந்த மாற்றுத்திறனாளிக்கு எந்த அளவுக்கு கிட்ட வந்து இருந்து குழு உதவி செய்கிறாங்க. இதுதான் வந்துட்டு விருந்தோம்பல். இந்த தமிழருடைய நாகரிகம் விருந்தோம்பல் வந்து எப்படி இருக்கு பாருங்கள். இதில் வந்து 2 ரைஸ் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அது வாங்கிக்கலாம். 50 ருபீஸ் தான். பார்சலாக இருந்தால் 60 ருபீஸு. ஸோ இந்த குழம்புகள் வந்துட்டு எது வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். நிறைய பேர் வந்துட்டு பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. காரணம்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறவங்க அத்தனை பேருமே வந்துட்டு திரும்ப வர்றது கஷ்டமாக இருக்கும். ஸோ எங்களுக்கு இது ஒரு பெரிய கிஃப்ட் இந்த அம்மா கடை வச்சுருக்கிறது சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறப்போ மக்களாகி இந்த மதம் காசே இல்லை, அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்குற அப்படியே கொடுத்துட்டு என்ன குழம்பு வேணும்னு கேட்டு மீன் குழம்பு வேணும்னு சொல்லிச்சு அந்த அம்மா. மீன் குழம்பு ஊற்றுனாங்க. சாப்பிட்டுட்டு பிறகும் திருப்பியும் சாப்பாடு கொடுத்தாங்க. நான் ஒரு வியாபாரி, காசு கொடுத்தா தான் நான் சாப்பாடு கொடுப்பேன்றது இல்லாமல் மனிதநேயம் வேணும், மனிதநேயம் சிறக்கணும், தன்னை மாதிரி ஒரு ஏழ்மை நிலைமை இருக்கிறவங்களுக்கு உதவணுன்ற ஒரு நல்ல மோட்டிவேஷன் இந்த தாய்கிட்ட இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறவங்க கிட்ட, ஒரு வீட்டில் சாப்பிட்றவங்களோட அதே ஃபீலிங் தான் இருந்தது. இவங்களுக்கு வந்து ரெகுலர் பேஸாக இருக்கிற இந்த ஆட்டோ ரிக்ஷா வரவங்க, அங்கே ரெகுலராக போகிறவங்க எல்லாருமே கஸ்டமர். இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்றது கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன வந்ததுன்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறோன்னா இவங்க எத்தனை பேருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கடையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிறப்பெல்லாம் நம்ம இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். காரணம் என்னென்னா, தன்னால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கும் செய்கிறாங்க, ரீசனபிளாகவும் சார்ஜ் பண்ணுறாங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் நல்ல நல்ல வீடியோக்கள் மூலயமா நான் உங்களை சந்திப்பேன். அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஃபார்வேர்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு நல்ல கடை 4 பேருக்கு தெரியுன்றதுக்காக தான் இந்த காணொலியை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். எந்த குறை இருந்தாலும் எந்த நிறை இருந்தாலும் உங்கள் கமெண்ட்டை வந்து மறக்காமல் தெரிவிங்க. அப்போ தான் அதுதான் எனக்கு பெரிய ஒரு உத்வேகமாக இருக்கும். அதை பார்த்து தான் நான் அடுத்த காணொலிக்கு நான் போகிறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே பிழை இருக்கும். பிழை இல்லாத மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. உங்கள் பிழைகள் வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக தான் நான் நினச்சிப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பிழை வராதபடி நான் பார்த்துப்பேன். மக்களாகி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலயமா தான் இந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ஷார்ட்ஸ் டுடே வந்திருக்குது. திரும்பவும் நான் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த அம்மா பாருங்கள், இப்போ கொடுக்குற சாப்பாடு வந்து லெமன் ரைஸ், ஒரு முட்டை, அப்பளம், மொத்தமே எவ்வளோ 65 ரூபாய் தான். சாப்பாடு வேணும்னா திரும்பவும் கொடுப்பாங்க. நன்றி.